யூனியன் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே சிமிலர் தான். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மெமரி அலோகேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ஸ்ட்ரக்சர்ல எப்படி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு நேம் கடியில டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அங்க ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இங்க கீவேர்டே யூனியன் தான். யூனியன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். மற்றபடி சின்டாக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸ்ட்ரக்டுக்கு பதிலாக யூனியன், தென் இந்த யூனியனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதே மாதிரி கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணணும், தென் டேட்டா டைப் கொடுத்து மெம்பர் நேம் கொடுக்கணும். ஸோ எத்தனை மெம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் முடிக்கும் போது கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த யூனியனுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். இது சின்டாக்ஸ். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேம் தான். எக்ஸாம்பிள் நான் யூனியன்ங்கிற கீவேர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதே ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போது நான் இன்டீஜர் கொடுத்துக்கலாம், கேர் கொடுத்துக்கலாம், ஃப்ளோட் கொடுத்துக்கலாம், டபுள் கொடுத்துக்கலாம். முடிக்கும் போது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து முடிக்கணும். நான் இப்போ வேரியபிள் நேம் வந்து U1 அப்படின்னு எடுத்திருக்கேன். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் யூனியனோட கான்செப்ட். மற்றபடி ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மெமரி அலோகேஷன்ல டிஃபர் ஆகும். அதை நம்ம யூனியன்கிற டாபிக் படிக்கும்போது டீட்டெயில்டா படிக்கலாம்.